டூ டு டூ டு டு என்னமோ சொல்ற மாதிரி இருக்குல. ஆனா இந்த 5 டூக்குள்ளன ஒரு இலக்கிய சுவாரஸ்யமே இருக்கு. நம்மகிட்ட யாராவது டூவ வச்சு 5 வார்த்தைகள் சொல்லுங்கன்னு சொன்னாலே நாம திணறிடுவோம். ஆனா காளமேக புலவர்கிட்ட ஒரு சவால் வந்ததாம். டூ என்கிற எழுத்து தொடர்ந்து 5 முறை வர மாதிரி ஒரு வார்த்தைய வச்சு ஒரு பாடல் எழுதணும், அதுவும் அது வெண்பா வகையில இருக்கணும்னு சொன்னாங்களாம். உடனே காளமேக புலவர் பாடின பாடல்தான் இது. ஓ காமா வீதோடு நெரொக்க டு 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 நாகார் குடந்தை நகர்க்கிறைவன் வாகாய் எடுப்பர் நடமிடுவர் ஏறுவரன் பற்கு கொடுப்பர் அணிவர் குழை. இதுதான் பாட்டு. சிவபெருமானை பத்தின ஒரு பாடல்தான் இது. கும்பகோணத்தினுடைய இறைவனாக இருக்கிறவன் சிவபெருமான். ஓ காமாவீட்டோட இதோட டூவ சேர்த்துக்கணும். ஓடு சிவபெருமான் கையில ஓட்டை ஏந்தி இருப்பவர். காடு சிவபெருமான் காட்டுல இருக்கிறவர். மாடு சிவபெருமானோட வாகனம் வெள்ளேறு, அதுதான் மாடு. வீடு பக்தர்களுக்கு வீடு கொடுப்பவர், அதாவது மோட்சத்தை கொடுப்பவர். தோடு காதுல குழை என்கிற தோடு அணிந்திருக்கிறார் இறைவன். இப்படி இறைவனோட 5 சிறப்புகளை 5 டூக்குள்ள சொன்னதுதான் காளமேக புலவரினுடைய சிறப்பு. இது போன்ற பல சுவாரஸ்யமான தமிழ் கதைகள் மற்றும் இலக்கிய தகவல்களுக்கு நமது பக்கத்தை சப்ஸ்கிரைப், ஃபாலோ செய்ய மறக்காதீர்கள்.